வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து டிசம்பர் மாதம் 16ஆம் நாள் 6வது அறிவு என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். தெய்வமே நானாகவும் இருக்கிறது என்பதை அறிவதே 6வது அறிவின் நோக்கம். 5ஆம் அறிவுக்கு அப்பால் அறிவு இறைநிலையை நோக்கி எழுகிறது. அதன் வேகத்தை தடுத்து அதன் நோக்கத்தை திருப்பி புலனுணர்ச்சியில் விடும்போது அப்போதுதான் முரண்பாடுகள் விளைகின்றன. இன்றைய உலகத்தின் சிக்கல்கள், குழப்பங்கள், துன்பங்கள் அனைத்துக்கும் காரணம் அறிவிற்கு தன் லட்சியம் பூர்த்தி கிடைக்காத நிலை. அந்த வேகம் புலன் உணர்ச்சியில் செயல்படும்போது துன்பங்களின் அளவும் எண்ணிக்கையும் அதிகமாகின்றன. 6வது அறிவால் பிரம்மம் தன்னைத்தானே அறிந்து கொள்கிறது. வேலை முடிந்து பரிணாமம் பூர்த்தியடைகிறது. பிரம்மம் தன்னைத்தானே அறிந்து கொள்வதுதான் பரிணாமத்தின் நோக்கம். அந்த நோக்கம் நிறைவுறும் வரை மனிதர்களுக்கு அமைதி இல்லை. அத்தகு மனிதர்களை கொண்டிருக்கும் சமுதாயத்திற்கும் உலகத்திற்கும் அமைதி இல்லை. கடலில் இருந்து நீர் கடலுக்கு திரும்பி போய் சேரும் வரை நீருக்கு அமைதி இல்லை. இடையில் வேகமாக இருக்கிறது. மழையாக, அருவியாக, ஆறாக, நதியாக இருக்கிறது. ஆனால் கடலை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறது. கடலை அடைந்தால்தான் அதற்கு ஓய்வும் அமைதியும். அப்படி பிரம்மமே அணுவாகி, பஞ்சபூதங்களாகி, ஜீவனாகி, மனிதனாகி இருக்கிறது. இவையெல்லாம் இடைநிலைதான். இனி மனிதனின் 6வது அறிவு மேலோங்க பெற்று அவன் தன் நிலையை, தான் பிரம்மம் என்ற நிலையை அடைந்தாக வேண்டும். அதுவரை மனிதனுக்கு அமைதி கிடைக்காது. உடல் தோற்றமாக இருக்கிறது, உயிர் ஆற்றலாக இருக்கிறது, மனம் உணர்வாக இருக்கிறது. மனம்தான் நான் என்றாலோ, மனம் என்று ஒன்று தனியாக இல்லையே. உயிர் தானே மனமென்ற மறுபெயர் பெற்றிருக்கிறது. உயிரோ அணுக்களின் கூட்டம், அணுவோ பிரம்மத்தின் இயக்க நிலை. எனவே நாம் பிரம்மம் என்பது தெளிவாகிறது. அருட்தந்தை அவர்கள் இந்த 6வது அறிவு இறைவன் நமக்கு பிரத்யேகமாக கொடுத்தது இறைநிலை உணர்வு பெறுவதற்கு. ஆனால் அந்த 6வது அறிவை தேராத அறிவாக மனிதன் விட்டுவிட்டான். நாயாய் மனிதன் பிறந்திருந்தாலும் நன்றி எனும் குணம் மிகுந்திருக்கும். நரியாய் அவனே அவதரித்தாலும் தந்திரமாவது மிகுந்திருக்கும். காக்கை குலமாய் அவதரித்தாலும் ஒற்றுமையாவது மலர்ந்திருக்கும். காற்றாய் நெருப்பாய் பிறந்திருந்தாலும் கடுகளவாவது பயன் இருக்கும். 6ஆம் அறிவுடன் பேச்சும் செயலும் சேர்ந்தே மனிதன் பிறந்து விட்டான். அந்த 6ஆம் அறிவை தேர அறிவாய் அவனே வெளியில் விட்டு விட்டான். ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவன் ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.